ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம வீட்டு சமையலுக்கெல்லாம் டிஷ்வாஷர் செட் ஆகுமாங்க? நிறைய மசாலா போட்டு சமைப்போம், நிறைய பாத்திரம் விழுந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் ஒவ்வொரு வாட்டியும் அலசி வைக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி அலசணுமா? நிறைய தண்ணி, கரண்ட்டு எல்லாம் செலவாகும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய டவுட்டு உங்களுக்கும் இருக்கும். அதுக்கான வீடியோ தான் இது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் எல்லா டவுட்டும் கிளியர் ஆகிடும். நான் ஃபேபர் கம்பெனியோட டிஷ்வாஷர் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து 12 பிளேட் சிட்டிங்கு. இந்த டிஷ்வாஷரில் இந்த மாதிரி 2 ரேக் வரும் 12 சிட்டிங்கன்றதுனால. 16 சிட்டிங்னும் போது மேலே வந்து இன்னொரு ரேக்குமே வரும். ஆனால் நம்மளுக்கு இந்த 2 ரேக்லேயே வந்து நிறைய பாத்திரம் வந்து அடுக்க முடியும். இப்போ அந்த ரவுண்டாக இருக்கிறது வந்து ஃபில்ட்ரு. அது வந்து நடுவில் நம்ம வந்து கழுவி கொடுக்கணும் அந்த நெட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு. இந்த 2 ஸ்டாண்டுலேயும் நம்ம நிறைய பாத்திரம் வந்து வைக்கலாம், எல்லாமே வைக்கலாம். ஸ்டீலு, கிளாஸ் ஐட்டம்ஸு, நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக்கு, இது எல்லாமே இதில் வச்சு கழுவலாம். வைக்கக்கூடாதது வந்து உட்டன் ஸ்டிக்கு, அதே மாதிரி மண் சட்டி, இந்த அலுமினியம் பாத்திரம் இதெல்லாம் வந்து நம்ம வைக்கக்கூடாது. ஏன்னா அலுமினியம் வச்சா வந்து அதோட கலர் வந்து மாறிடும். அதனால் அது வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் ஸ்டாண்டு கூட இதில் வருது. இதில் வந்து நம்ம ஸ்பூன்ஸ் எல்லாம் வந்து அப்படியே அந்த கேப் இருக்குது இல்லையா, அதில் வச்சு விட்டுடலாம். ஆனால் நான் வந்து அதை யூஸ் பண்ணுறதில்ல. அந்த இடத்துலையுமே வந்து பெரிய பாத்திரமாக வைக்கலான்னு தான் நான் வேறு மாதிரி யூஸ் பண்ணுறேன். இது வந்து இந்த ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு இது இருக்கும். அது ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம சால்ட்டு, டிஷ்வாஷர் சால்ட்டு, நம்ம சாதா உப்பு கிடையாது, அதுக்குன்னே வருது. இப்போ கீழே ஒரு ஃபேனு, அதுக்கு மேலேயும் அதே மாதிரி ஒரு ஃபேன் இருக்கும். இந்த ஹோலில் தான் நம்ம வந்து ரின்ஸ் சைடு ஊற்றணும். இந்த பாட்டிலில் இந்த மாதிரி இருக்கும். ரின்ஸ் சைடு வந்து எந்த கம்பெனி இருந்தாலும் நம்ம வாங்கிக்கலாம், ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். சேம் கம்பெனி வேணும்னு இல்லை. நான் இப்போ வாங்கினது வந்து ஐஎஃப்பியோடது. ஃபேபர் வந்து இல்லை, அதனால் நான் இது வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி அந்த டாப்பை போட்டு திருப்பி விட்டுட்டோம்னா அது லாக் ஆகிக்கும். இந்த பக்கம் ஒரு சின்ன டப்பா மாதிரி இருக்குது இல்லையா, அதில் தான் வந்து நம்ம வந்து வாஷிங் பவுட்ரு போட போகிறோம், டிட்டர்ஜென்ட் பவுட்ரு. இது வந்து ஒரு சின்ன ஸ்பூன் போட்டாலே போதும். இந்த 3 பொருள் தான் இதுக்கு வந்து நம்ம தேவையான பொருள் நம்ம இந்த டிஷ்வாஷருக்கு. இது 3மே ரொம்ப நாளைக்கு வரும். ஒரு 6 மந்த்தாவது வரும் கண்டிப்பாக. நீங்கள் ஒரு 2 தடவை நீங்கள் லோடு பண்ணுறீங்க பாத்திரம்னாலுமே ஒரு 6 மந்த்தாவது வரும். பாருங்கள் எவ்வளோ அழுக்காக எண்ணெயாக மெஸ்ஸியாக இருக்கிற பாத்திரம்னா கூட வந்து எல்லாமே இதில் வச்சிக்கலாம். கழுவி தான் வைக்கணும்னு இல்லை, அந்த வேஸ்ட்டு மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு வச்சிக்கலாம். நல்லா க்ளீன் ஆகி வரும். அந்த 2 ஃபேன் இருக்குது இல்லையா, அதில் தான் வந்து அந்த தண்ணி ஃபுல்லாக ஸ்ப்ரே ஆகி ஹாட் வாட்டரில் கழுவி நல்லா சுத்தமாக வரும். இந்த மேலே தான் நான் ஸ்பூன்ஸ் எல்லாம் இந்த சைடில் வச்சுக்குவேன். சின்ன ஸ்பூன்ஸ் எல்லாம். பெரிய இந்த கரண்டி இருக்குது இல்லையா, தோசை கரண்டி அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி இடத்துல வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வந்து பவுலு, நிறைய பாத்திரம் நீங்கள் லோடு பண்ணலாம். ஆனால் எல்லாமே கவுத்தி தான் வைக்கணும். அப்போ தான் அந்த ஃபேன் ஓடி அந்த வாட்டர் வந்து கரெக்டாக ஸ்ப்ரே ஆகும். எல்லாம் கவுத்தி வைக்கணும், அது மட்டும்தான் ஒரு இது. இந்த கவுத்துறதுக்குமே வந்து ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப நிறைய பாத்திரம், ஒரு 2 சிங்கு பாத்திரம்னாலுமே இதில் லோடு பண்ணிடலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு தான் சொல்லுவேன் நான். வாஷிங் மிஷின் மாதிரியே தான். நம்ம இதுக்கு வந்து கரண்ட்டு செலவுன்னு பார்த்தோம்னா கம்மி தான் வரும். 15லேருந்து 20 ரூபாய்க்குள்ளே தான் வரும். தண்ணியுமே வந்து ஒரு 17 லிட்டர் அப்படி தான் நம்மளுக்கு செலவாகும். நம்ம கையில் கழுவுனாலுமே ஜாஸ்தி தண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம் சிங்கில் டேப் திறந்து விடும்போது. இது வந்து அதை விட கம்மியாக தான் ஆகும். இதில் நம்ம ஃபுல்லாக லோடு பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபேனில் வந்து எந்த பாத்திரமும் தட்டக்கூடாது, படக்கூடாது. அது மட்டும் கொஞ்சம் பார்த்தா போதும். ரொம்ப பெரிய பாத்திரம்னா கூட நம்ம கவுத்தி வச்சுட்டு அந்த ஃபேன் கொஞ்சம் திருப்பி பார்க்கணும். அதுக்கப்புறமா நம்ம அந்த டோரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன்ஸ், இது பவர் பட்டனு, இது வந்து ரின்ஸ் சைடு, சால்ட்டு, அதுக்கப்புறமா ப்ரோக்ராம் வந்து நிறைய இருக்குது. 30 மினிட்ஸ் இது கூட இருக்குது. நம்மளுக்கு எது வேணுமோ அது பண்ணிக்கலாம். ஹெவியான பாத்திரம்னா நம்ம வந்து இந்த எக்கோ ஆப்ஷனை வந்து
ட்ரை பண்ணலாம். அது வந்து 3.25 மணி நேரம் ஓடும். ரொம்ப ஆயிலாக இருக்கிற பெரிய பெரிய குண்டான் அந்த மாதிரி எல்லாம் வைக்கலாம், நீங்கள் அது மட்டுமே வச்சு கழுவலாம். அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து 2 மணி நேரம் 10 மினிட். நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த 1.5 மணி நேரம் இருக்கிறது. அதுக்கப்புறமா இந்த 30 நிமிஷன்றது வந்து நீங்கள் கிளாஸ் இருக்கு இல்லையா, ஜூஸ் கிளாஸ் அதெல்லாம் பண்ணுறது வந்து 30 நிமிஷம் பண்ணலாம். லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து நீங்கள் இந்த வாஷ் பண்ணுறோம் இல்லையா, மந்த்லி வந்து நம்ம அந்த டப்பு வந்து வாஷ் பண்ணணும், ஒரு டேப்லெட் வச்சது. நான் வந்து இந்த 130 இது வச்சுக்கிட்டு இங்கே வந்து அரை மணி நேரம் கம்மி பண்ணிக்கலாம், நம்ம ஒரு 1/4 மணி நேரம் 115 வரும். அந்த இதை தான் அமுத்தி இதில் வாஷ் பண்ணுவேன். இது வந்து நார்மலாக நம்ம டெய்லி ஒரு தடவை வச்சு எடுத்தோம்னா நிறைய பாத்திரம் 1 டே, ஒரு நாளைக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணிங்கன்னா போதும். பாருங்கள், நல்லா ஹாட்டாக கழுவி வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், கை வந்து பார்த்துக்கோங்க. ஒரு பாத்திரமாக எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், நம்ம வைக்கும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. காஞ்சி வந்திருக்கு, நல்லா கழுவி காஞ்சி வந்திருக்கு. இந்த கப்பெல்லாம் பாருங்கள், நான் வைக்கும்போது எப்படி இருந்துச்சுன்னு. கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா க்ளீன் ஆகி வரும். நான் ஒரு ஆரிய பேஷண்ட்டு, அதனால் காலையில் எந்திரிச்சா மார்னிங் ஸ்டிஃப்னஸ்ஸு, ரொம்ப வலி எல்லாம் இருக்கும். ஆரிய பேஷண்ட் யாராவது இருந்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுற டைமில் தான் சாதிக் அசீஸோட வீடியோவை நான் பார்த்தேன். காலையில் எந்திரிச்சா நம்ம பசங்களை ஸ்கூல் டிஃபன் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய வேலை இருக்கும். அந்த டைமில் வந்து இந்த ஒரு பாத்திரம் கழுவுறது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நைட்டே லோடு பண்ணிவிட்டு கூட காலையில் எடுத்துக்கலாம். இல்லைன்னா காலையில் வந்ததுமே நம்ம இதெல்லாம் லோடு பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம டிஃபன் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே அதெல்லாம் கழுவி வந்துடும். நான் 2 இயர்ஸாக இது யூஸ் பண்ணுறேன். எந்த ஒரு ப்ராப்ளமுமே எனக்கு இது வரைக்கும் வந்தது கிடையாது. பாருங்கள், பாத்திரம்லாம் நான் வைக்கும்போது எப்படி இருந்துச்சு, ரொம்ப எண்ணெயாக இருந்ததெல்லாம் நல்லா க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக காஞ்சி வந்திருக்கு பாருங்கள் கழுவி. என்ன மாதிரி யாராவது ஆர்ஏ பேஷண்ட்டோ இல்லை ஒரு கைக்கு சர்ஜரியோ எதாவது ஆனவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நான் இந்த வீடியோ போட்டேன். தேங்க்யூ.